இன்றைக்கி கடவுள் நம்மளுக்கு கொடுத்துருக்க வசனம் 2 சாமுவேல் 15:4. பின்னும் அப்சலோம் வழக்கு வியாஜியம் உள்ளவர்கள் எல்லாரும் என்னிடத்தில் வந்து, நான் அவர்களுக்கு நியாயம் செய்யும்படிக்கு என்னை தேசத்திலே நியாயாதிபதியாக வைத்தால் நலமாயிருக்கும் என்பான். இந்த வசனத்தை குறித்து கடவுள் என்ன சொல்கிறது பார்ப்போம். இங்கே அப்சலோம் ராஜா ஆகணும்னு ஆசைப்பட்டதுக்கு அவன் செய்த செயல் என்னதுன்னா, டெய்லி காலையில் பட்டணத்து வாசல்கிட்ட போய் ஒரு ஓரத்தில் நின்று யாராவது தாவீது ராஜா கிட்ட பிரச்சனைகளுக்கு நியாயம் கேட்க போனாங்கன்னா அவங்கள தாவீது ராஜா கிட்ட போக விடாமல் பட்டணத்து வாசலே அவங்கள நிறுத்தி, அப்சலோம் உன் காரியம்தான் நேர்மையாக இருக்குதுன்னு சொல்லுவான். அது மட்டும் இல்லாமல் நியாயம் சொல்கிறதுக்கு அரண்மனையில் ஒருத்தரும் இல்லை, அதனால என்னைய நியாயாதிபதியாக இந்த தேசத்துக்கு வச்சா நல்லா இருக்குன்னு சொல்லுவான். இப்படி பஞ்சாயத்துக்கு வரவங்க எல்லாருக்கிட்டேயும் தாவீது ராஜாவை பார்க்க விடாமல் அவனை நல்லவனாக காட்டினான். இது மட்டும் இல்லை, யாராவது அப்சலோமை பார்த்து வணக்கம் சொன்னாங்கன்னா இவன் பதிலுக்கு அவங்கள தழுவி முத்தம் செஞ்சு பொய்யான அன்பை வெளிப்படுத்தினான். இதெல்லாம் எதுக்காக? ராஜாவை ஆகிறதுக்கு. இப்படியே செஞ்சு இஸ்ரவேல் எல்லாருடைய இருதயத்தையும் அவன் பக்கம் திருப்பினான். கடைசியில் எல்லா மனுஷர்களையும் அவன் பக்கம் திருப்பி தாவீது ராஜாவுக்கு எதிரியாக ஆனான். தாவீது ராஜாவை கொன்னுட்டு அந்த சிங்காசனத்தை அடைய பார்த்தான். ஆனால் கடைசியில் நடந்தது என்னது? அப்சலோம் தான் செத்து போனான். இப்படி அப்சலோம் போல் பல நாள் தந்திரம் பண்ணி நாடகம் போட்டு மனுஷர்களை ஏமாற்றி கோட்டையை பிடிச்சவங்க இன்றைக்கி தோற்று போய் ஒன்றும் இல்லாமல் பதவியை இழந்து, சொத்தை இழந்து, உறவை இழந்து, உயிரை இழந்து போகிறாங்க. மனுஷனுடைய நாடகமும் தந்திரமும் தேவன் முன்னாடி நிற்காது, தேவ மனிதர்கள் முன்னாடியும் நிற்காது. இன்றைக்கு நாமளும் யார் மூலியமாவது தாவீது ராஜா போல் கொஞ்ச நாள் பயந்து போயிருக்கலாம். ஆனால் கடைசியில் தாவீது ராஜா வெற்றி பெற்றது போல் தேவன் நம்மளையும் எதிரிகள் முன்னாடி வெற்றி பெற வைப்பார். ஆமேன்.